தமிழக மகளிருக்கு ரேஷன் கடைகளில் சில முக்கியமான அறிவிப்பு தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி வழங்கிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரேஷன் கடைகளில் இது எல்லாமே தற்சமயம் வழங்க போகிறாங்க. நீங்கள் இப்போ இருந்தே உங்களை தயார்படுத்திக்கோங்க. ஏன்னா தேர்தல் காலம், அவசர காலம், உரிமை தொகை 5000 மாதிரி தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி திடீரென டெபாசிட் பண்ண போகிறாங்க உங்கள் வங்கியில். ஸோ எப்படி என்ன யாருக்கு இது 15000 17000 12000 20000 இப்படி எல்லாமே மத்திய அரசு சார்பாக டெபாசிட் எல்லாமே இருக்குது. என்னன்றதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி உரிமை தொகை 5000 சிறப்பு நிதி வரை தமிழக அரசின் மெகா திட்டம் விண்ணப்பிச்ச அப்படின்றது எல்லாமே ஒரு அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பிப்ரவரி 5000 ரூபாய் தமிழக அரசு தற்சமயம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த தொகை கீழ்கண்டவாறு பிரிக்கப்படுகிறது. என்ன இந்த 5000 ரூபாய் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகை 3 × 1000 3000, கோடைக்கால சிறப்பு உதவித்தொகை ஒரு முறை மட்டுமே இது வழங்க போகிறாங்க 2000 ரூபாய். ஸோ எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப நமக்கு 5000 ரூபாய் தமிழக அரசு. திட்டத்தின் பின்னணி மற்றும் நோக்கம் 2021 தேர்தல் அறிக்கையில் அளித்த மிக முக்கியமான வாக்குறுதி இதுவாகும். குடும்ப தலைவிகள் வீட்டில் செய்யும் ஊதியமில்லா உழைப்பை அங்கீகரிப்பது இந்த திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். முக்கிய திட்டங்கள் எல்லாமே இதில் கொண்டு வர போகிறாங்க. ஏழை மற்றும் நடுத்தர குடும்ப பெண்களின் மாதார செலவுகளுக்கு பண உதவி வழங்குதல், வாழ்வாதார பாதுகாப்பு, மருத்துவ செலவுகள், குழந்தைகளின் கல்வி தேவை போன்ற அவசர தேவைகளுக்கு பெண்கள் பிறரை சார்ந்திருப்பதை தவிர்த்தல், பெண்கள் கையில் பணப்புழக்கம் இருப்பதை உறுதி செய்து குடும்ப முடிவுகளில் அவர்களின் பங்களிப்பை அதிகரித்தல். 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா பிறந்தநாள் அன்று தொடங்கப்பட்ட போது இந்த திட்டம் சுமார் 1.6 கோடி பயனாளிகளுக்கு தொடங்கியது. இரண்டாம் கட்டம் டிசம்பர் 2025 மேல்முறையை செய்தவர்கள் மற்றும் புதிய விண்ணப்பதாரர்கள் ஆய்வு செய்து 17 லட்சம் பேர் கூடுதலாக சேர்க்கப்பட்டனர். தற்பொழுது பிப்ரவரி 2026 நிலவரப்படி 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றனர். ஸோ திட்டத்திற்கான தகுதிகள் 21 வயது பூர்த்தி அடைஞ்சிருந்தாலே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 2 லட்சத்துக்கு மேலே ஆண்டு வருமானம் கம்மியாக இருக்கணும். ஸோ அதுக்கு மிகாமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மத்திய அரசு பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் ஒரு 6000 ரூபா கொடுக்குறாங்க ஆண்டுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா மத்திய அரசு சார்பாகவும் பார்த்திங்கன்னா 10000 ரூபா நிதி உதவி கொடுக்குறாங்க. எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு தமிழக அரசு சார்பாகவும் ஒரு பெண்களுக்கும் ஒரு வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 21000 ரூபாய் வரைக்கும் வங்கியில் டெபாசிட்ஸ் எல்லாமே விரைவில் குவிய போகுது. மக்களே, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க என்னைக்கு எனக்கு அந்த டெபாசிட் எல்லாமே எப்போ வரும் அப்படின்னா, தேர்தல் அறிவிப்புகள் எல்லாமே அறிவிச்சிட்டாங்க. அனைத்து கட்சிகளுமே அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் ஜாயின் பண்ண அதுலேயும் ஒரு 10000 ரூபா கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பிப்ரவரி மாதத்திற்கான ஓகேங்களா அடுத்த இலக்கு பார்த்திங்கன்னா அந்த மகளிர் உதவித்தொகை அடுத்த திமுக உடைய திராவிட மாடல் 2.2 அதாவது அடுத்த முறை திமுக ஆட்சி அமைத்தால் மகளிருக்கு வழங்கப்பட்டு வந்த 1000 உதவித்தொகை 2000 உயர்த்தப்படும் என அவர் குறிப்பிட்டார். ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். பிப்ரவரி மாதத்திற்கான வழக்கமான உரிமை தொகை 1000. இது எப்படியோ அதே போல் அடுத்த ஆட்சி இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2000 வழங்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே தொடங்கிவிட்டது. ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை, கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக 5000 வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில் அதற்கு போட்டியாக மத்திய அரசு பாஜக ஒரு பிரம்மாண்ட நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வாக்காளரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க வங்கி கணக்கில் நேரடியாக 12000 ரூபாய் வரை வர வைக்கலாம். சமீபத்தில் திருச்சிக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனையில் இந்த விவகாரம் இடம்பெடுப்பதாக தெரிவிக்கிறது. தமிழக அரசின் 5000 திட்டத்தும் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட ஒரு பெரிய ஒரு நிதி மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும். மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பு ஒழுங்கை வழங்க ஒப்புதல் அறிவித்துள்ளதாக தகவல்கள் எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்குறாங்க. மத்திய அரசின் கேஸ் மானியம், உர மானியம், பிஎம் கிசான் போன்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிலுவைத் தொகைகளை ஒருங்கிணைத்து அவற்றை மொத்தமாக 12000 அப்படின்றத மக்களுக்கு கொடுக்கலாம். அப்படின்றது இதை டிபிடி மூலமாகவே நாம் கொடுக்கலாம். இத்தனை இது சேர்த்து ஒன்றாவே கொடுக்கலாமே, ஏன்னா தனித்தனியாக கொடுக்குறோம், எல்லாமே ஒரே மக்களுக்கு போகுது, ஒன்றா சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் எல்லாமே இனி வரும் காலங்களில் காத்துட்டு
நடந்துகிட்ருக்கு. 15,000 21,000 ரூபாய் வரைக்கும் மத்திய அரசு சார்பாக உங்களுக்கு வழங்க போகிறாங்க. ஸோ ரேஷன் கார்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கும் மகிழ்ச்சி செய்தி. விரைவில் இல்லாமல் பொறுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் நம்ம சேனல் மூலமாக தெரிஞ்சுக்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.